ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 2 தான். எபிசோட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். ஆக்சுவலி போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, சலீன் சன்னை பார்க்க தான் போயிருப்பான். அந்த ஹோட்டல் வேற பயங்கர காஸ்ட்லியா இருக்கிறதுனால விஐபி ரூம்ல தான் இருக்கான். அந்த ரூம்குள்ள சலீன் போனதோடனுமே அவனோட மைண்டுக்குள்ள ஏதேதோ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வயசு பையனுக்கு என்னென்ன கோளாறு வருமோ அது எல்லாமே சலீனுக்கும் இருக்குது. ஃபைனலா சலீன் கான்சியஸ்க்கு வந்ததோடனுமே கீ கார்டை யூஸ் பண்ணி ரூம்குள்ள போய் பார்த்தா சலீனோட பேரை போட்டு ரெட் கலர்ல ஒரு பொக்கே இருக்குது. பார்க்கவே ரொமான்டிக்கா லவ்லியா இருக்குது. அத வாய் திறந்து பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ ரூம் டோரை தட்டுற மாதிரி இருக்குது. யாருடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, ஓ மை காட், அழகா நின்னுட்டு இருக்கான் சன். இவன் வேற செஞ்சு வச்ச சில மாதிரியே இருக்கான். எனக்காக நீ அதிக நேரம் வெயிட் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இந்த மாதிரி அழகா ஹேண்ட்ஸமா ஒருத்தனை பாக்கிறதுக்காக ஜென்ம ஜென்மமா காத்துட்டு இருக்கலாம், வேஸ்டே கிடையாது. அவ்வளோ டைமும் வருத்துதான். ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, சலீன் தான் ஒரு மாதிரி ஆக்கோட ஃபீல் பண்ணிட்டு அங்க இங்கன்னு பாத்துட்டே இருக்கான். சலீன் எல்லாமே ஓகே தானே, எதுக்காக இந்த மாதிரி பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்கேன்னு சன் கேட்க, இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்டா இருக்குது, யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் சலீன். ஆக்சுவலி இது பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லையா, அதனால அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில இருப்பாங்க, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சன், நீங்க என்ன எப்பவுமே இதே மாதிரி ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஆக்சுவலி நீங்க என்கிட்ட நார்மலான ஆபீஸ் ஒர்க்கர்னு தானே சொன்னீங்க. என்னால உங்களுக்கு பினான்சியல் கிரைசிஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சலீன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறல, அதனாலதான் இந்த மாதிரி இடத்த நான் சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாம நீயும் என்ஜாய் பண்ணணும், அதைத்தான் நான் நினைச்சேன். அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சன் சொல்ல. அப்படின்னா ஓகே, இன்னைக்கான பில்ல நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் சலீன். ஐயோ, அதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இல்ல, இதே மாதிரி பினான்சியல் கிரைசிஸ் வந்துருச்சுன்னா நம்மளால அடிக்கடிக்கு பாத்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்னென்ன ஓகே அது எல்லாமே எனக்கும் ஓகே தான். சரி ஓகே, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏலின், உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போகுது, ஏதாச்சும் பெட்டரா நடக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். பெட்டர்னு சொல்ல முடியாது, ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நான் பக்கத்துல போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல, எல்லாமே போக போக நமக்கு ஏத்த மாதிரி மாறிடும், அதே மாதிரி தான் இப்ப நடக்குது பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சன், நம்ம ரெண்டு பேருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உனக்காக நான் ஒன்னு வச்சிருக்கேன், நீ வேற வந்ததுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கியா, நீ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும், எனக்கு அதுதான் வேணும், அதுக்காக தான் நான் ஒரு சர்ப்ரைஸ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பிம், யோ, சாம் மூணு பேருமே அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்னுக்கிட்டு கரெக்டா செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிம், நம்ம எதுக்காக இறங்காம இருக்கிறோம் யோ கேட்க, சலீன் டேட்காக போயிருக்கான், அதனாலதான் நம்ம எல்லாரும் கார்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா பிம். ஆனா டைம் ஓவரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு யோ சொல்ல, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய டைம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா பிம். உன்னோட பாய் ஃப்ரெண்டு கார் ரொம்ப ஹாட்டா இருக்குது, என்னால சுத்தமா முடியலன்னு யோ சொல்ல, டி நீ போட்டிருக்கிற கோட்டை கழட்டுடா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். சன்னும் சலீனும் கசமுசா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பிம் அவளோட சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, என்னோட ஃப்ரெண்டு சலீனை காப்பாத்துறதுக்கு நான் வரதான் போறேன்னு சொல்லிட்டு யோ உள்ளவே வந்துடுறான். அங்க இருக்கிற ஸ்டாஃப் லேடி கிட்ட டைனிங் ரூம் காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சாரி சார், எங்களோட விஐபி கஸ்டமர் ஃபுல்லாவே புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னோட ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான், அவனோட சேஃப்டி எங்களுக்கு முக்கியம், அவன் சேஃபா இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா பிம். சாரிங்க, எங்களோட விஐபி கஸ்டமர் கிட்ட அப்படி எங்களால நடந்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம், அவனோட சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு யோ கத்திட்டே இருக்கான். ஃபைனலா சலீனுக்கு கால் பண்ணாம அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். சன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததோடனுமே சலீனுக்கு மசாஜ் தான் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததோடனுமே நீங்க ஏதேதோ பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன்னு சலீன் சொல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு நீ நினைச்சேன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். ஓ அதுவா, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறான். ஓகே, அப்படின்னா நான் மசாஜ் மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சா சலீனோட மைண்ட் எங்கவோ போகுது. இத பார்த்த சன் அமைதியா இருப்பான்னா, நம்ம இங்கவே இது ஸ்டாப் பண்ணிடலாம், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வேற போகணும், நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து வேலைக்கு வேற போகணும், என்னால எதுவுமே பாதிக்கப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். ஏன் சன், இவ்ளோ எக்ஸ்பென்சிவான ரூம் மசாஜ் பண்றதுக்காக தான் நம்ம ரெண்ட் எடுத்தோமான்னு கேட்டுட்டு இருக்கா. நான் வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நீ நினைக்கிறியான்னு சன் கேட்க, இந்த ரூம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது, அதனாலதான் நான் கேட்டோம். ஓ மை காட், மேகெல்லாம் பெருசா இருக்குது, மழை வர போகுது போல, நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட மோட்டார் பைக்ல தான் வந்தேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு மழை தான் வரப்போகுது போல, நீங்க வேற பைக்ல வந்ததா சொல்றீங்க, நனைஞ்சிட்டா என்ன பண்றது, என் கூடவே இன்னைக்கு நைட்
நைட் தங்கிக்கிட்டா என்ன, ப்ளீஸ் எனக்காக தங்குங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஒருவேளை நான் ஏதாச்சும் உன்னை பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என்ன நம்பலாம். உனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் போல, நீ குளிச்சா எல்லாமே சரியாயிடும், இங்கிருந்து குளிக்க போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டுறான். சொல்ல போன சன் பயங்கரமா டெம்ட் ஆயிட்டான் போல, அவனால மறைக்க கூட முடியல, பைப்புல கை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். சலீன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா பைப்புல தேவதை மாதிரி குளிச்சிட்டு இருக்கான். இந்த சன் பையன் ஆல்ரெடியே பயங்கரமா டெம்ட் ஆயிட்டான். இப்ப சொல்லவா வேணும், இதை பார்த்ததோடனே இன்னமும் டெம்ட் ஆயிட்டான். இங்க நின்னா வேலைக்காகாது சாமி, இங்கிருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு பைபிள் அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில வெடிஞ்சது உடனேமே சந்தா எழுந்து சலீனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நமக்கு பிடிச்சவங்கள பல மணி நேரம் என்ன பல வருஷம் பார்த்தா கூட போரே அடிக்காதுல்ல, அப்படிதான் சன்னுக்கும் இருக்கும் போல. சாம்சன் 2 பேருமே நியூயார்க்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. அம்மா உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், அவங்க உனக்கு ஃபியான்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீனா ஏதாச்சும் உன்னை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கா சாம். உனக்குன்ட்டு யாருமே இல்ல சாம், நான் எப்படி எனக்குன்னு ஒரு ஆளை தேடிக்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, உங்களோட போனை கொடுங்க, இந்த டேட்டிங் ஆப்ல நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன், இந்த போட்டோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் அப்பதாங்க டேட்டிங் ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணதோடனுமே சலீனோட போட்டோவை பார்த்து ஓகே பண்ணிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவனோட தலையை தடவிட்டே இருக்கும் போது சலீனும் கண்ண முழிச்சிடுறான். எழுந்துட்டியான்னு சன் கேட்க, ஆமா நான் எழுந்துட்டேன். ஆமா நீங்க எழுந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சலீன் கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எழுந்துட்டேன், ஆனா என்ன பண்றது என்னால எழவே முடியல, உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, நான் என்ன பண்றது அந்த மாதிரியே ஆயிடுச்சு என்னோட இதயம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் அந்த மாதிரி தோணுது, நேத்து நைட்டு மத்த கப்புள்ஸ் நடந்துக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத் டப்ல சலீன் குளிக்கும் போது சன் அவனை தாண்டி போனது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கும். அதைத்தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட இந்த உறவு ஒன் நைட் ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிட கூடாது, எனக்கு அதுக்கும் மேல தேவைப்படுது. சரி ஓகே எழுந்து போய் பல்ல விளக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு, அப்பதான் உன்னால சீக்கிரமா வேலைக்கு போக முடியும் சன் சொல்ல, இல்ல இதே இடத்துல இங்கவே படுத்துக்கிட்டு உங்களை இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, என்ன பண்றது என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சலீன் சொன்னதோடனுமே சன் அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு பயங்கர ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கான். சலீன் குளிச்சுட்டு வந்ததோடனுமே அவனோட ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா சன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். குடு உன்னோட ஹேரை ட்ரை பண்ண நான் ஹெல்ப் பண்றேன்னு சன் கேட்க, அதுக்கு என்ன பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன்னு சலீன் சொன்னாலுமே சன் அவனோட ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அம்மா உன்னோட கேண்டோக்கு இதுக்கப்புறம் நீ எப்படி போக போறேன்னு சன் கேட்க, டாக்ஸி பிடிச்சதான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் உன்னோட கேண்டோல நான் உன்னை டிராப் பண்ணட்டுமான்னு சன் கேட்க, அது வந்து நீ ஏதோ சொல்ல வரான் சலீன். ப்ளீஸ் நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், நான் உன்னை கூட்டிட்டு போகட்டுமா வேணாவா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு ஆசையே இல்லையா, அதுவும் இல்லாம இந்த நேரத்துல டிராபிக் ஜாம் ஓவரா இருக்கும், என் கூட வா நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு கெஞ்சி சலீனை ஒத்துக்க வச்சுட்டான். சலீனோட ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமா இருக்குது, இத பார்த்ததோடனுமே சன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சன் பக்கத்துல வந்து சலீன் கிட்ட என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், கவர் பண்ணின்னு இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவனோட ட்ரெஸ்ல இருக்கிற நாட்டை இழுத்து கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு சன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடியாக்கி கீழே வந்து பார்த்தா பயங்கரமான சூப்பர் பைக் ஒன்னு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா சன். இது உன்னோட பைக் தானா என்ன, ஏன் என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் டவுட்டா இருக்குதா இல்ல ஏதாச்சும் தப்பா இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கா சன். இல்ல நீ நார்மலான ஆபீஸ் ஒர்க்கர்னு தானே என்கிட்ட சொன்னேன், இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பைக்கை வச்சிருக்க, இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கி, என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு புரியல, இல்லீகலான பிசினஸ் ஏதாச்சும் பண்றியான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னது இல்லீகலான பிசினஸா, எனக்கு புரியலன்னு கேட்டுட்டு இருக்கா சன். நீ ஸ்கேமரா இல்ல ஆன்லைன்ல ஸ்டோர் ஏதாச்சும் வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, வா உனக்கு டைம் ஆகுது இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி உக்காந்தா சலீனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத சன் புரிஞ்சுக்கிறான். உன்னோட சேஃப்டிக்காக நீ என்ன பண்ற தெரியுமா, உன்னோட 2 கையும் எடுத்து என்னோட இடுப்பு கெட்டிமா பிடிச்சிக்கோ, நாம 2 பேரும் சொர்றன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஆபீஸ்ல காட்டினா இந்த பிம்மோட தொல்லையும் யோவோட தொல்லையும் தாங்கவே முடியல, ஏன்டா நீங்க 2 பேரும் கையை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்தீங்களான்னு பிம் கேட்க, ஆமா அதை தவிர நாங்க எதுவுமே பண்ணவே இல்ல, சத்தியமா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கான் சலீன். டி சலீன் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுடா, என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் தப்பா நினைக்கவே மாட்டேன் பிம் கேட்க, எதுவுமே நடக்கலன்னா சந்தோஷமான விஷயம் தானே பிம், எதுக்காக நீ நோண்டி கேட்டுட்டே இருக்க, லின் சந்தோஷமா இருக்கான் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிற இடத்துக்கு கரெக்டா சாம் ஜுல்டிஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. பிரசிடென்ட் உங்க 4 பேரையும் பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுல்டிஷ். பிரசிடென்ட் நம்மள பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கும், வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறான். ஜுல்டிஷ் போனதோடனுமே சான் கூட பயங்கர க்ளோஸா பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது.
அந்த பசங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சான்ஸ் சைகை பண்ணதோடனே ஜுல்டிஷ் கான்சியஸ்க்கு வந்து அமைதியா ஒதுங்கி போய் நினைக்கிறான். இன்டென்ஸ் குட் மார்னிங், நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் சன்னோட அம்மாவை காட்டினா போர்ட் மீட்டிங்ல தான் இருக்காங்க. சன்ன பிரசிடென்டா செலக்ட் பண்ணதுல போர்ட் மெம்பர் யாருக்குமே விருப்பமே கிடையாது. அவங்க எடுத்த அந்த முடிவை எதிர்த்து எல்லாருமே பயங்கரமா அவங்களோட கருத்தை ஆப்போசிட்டா வச்சுட்டே இருக்காங்க. என்னோட பையனுக்கு நான் 6 மாசம் டைம் கொடுக்க போறேன். அவன் மட்டும் இந்த கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணிட்டான்னா அவனுக்கு இந்த பொசிஷனை நான் கொடுத்துருவேன். இந்த கம்பெனியோட பொசிஷனை அவன் இம்ப்ரூவ் பண்ணலனா நானே அவனை ரிசைன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்டென்ஸ் எல்லாருமே பிரசிடென்ட்ட பார்க்க வந்துட்டாங்க. சார், இன்டென்ஸ் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் உள்ள கூட்டிட்டு வான்னு சொன்னதோடனுமே உள்ள வந்துட்டாங்க. அது வரைக்குமே எல்லாமே நார்மலா தான் போகுது. திரும்பி பார்த்தா சன் தான் நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதாங்க சலீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேத்து நைட்டு பேசிக்கிட்டு சின்ன விஷயம் கூட சலீனுக்கு மறந்து போகல. அது எல்லாமே ஞாபகம் வருது. சன்னுக்கும் அதே மாதிரி தான். சொல்ல போனா சன்னுக்கு தான் புலி கரைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. டேலின், என்னடா ஆச்சு, எதுக்குடா இந்த மாதிரி இருக்கன்னு பிம் கேட்க எதுவுமே இல்லன்னு சலீன் சொன்னாலுமே நேத்து நைட்டு நடந்ததுல இருந்து உன்னால வெளியே வரவே முடியலையான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நேத்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அமைதியா கேட்டுறான் லின். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜுல்டிஷ் ஒரு மாதிரி சொல்லு விட்டுட்டு சிரிக்கை. இதை பார்த்துட்டு சன்னும் சிரிச்சிட்டு இருக்கான். உங்களோட டிசைன் எல்லாம் பார்த்துன்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சொன்னதோடனுமே இவங்க 4 பேருக்கு இப்பதான் உயிரே வருது. இவங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததும் நான் தான் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் பெருமை பித்திட்டு இருக்கான். இதை பார்த்ததோடனுமே இவங்க 4 பேருக்கும் பயங்கரமா கடுப்பாயிருது. எனக்காக கியூ கிட்ட இதை கொடுத்துருங்க. இவங்க 4 பேரும் நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க 4 பேரும் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட ஹார்ட் ஒர்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். நீங்க என்ன நம்பலான்னு பீம் சொல்ல அங்க இருக்கிற 3 பேருமே இவ்வளவு மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எங்களை நம்பலான்னு சொல்லிட்டு மாத்தி பேசி சார், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னா நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாமான்னு ஜுல்டிஷ் கேட்க நான் சலீன் கூட பிரைவேட்டா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். சன், சலீன் மட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. ஆமா, சலீன் மட்டும் தான் சொன்னதோடனுமே எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. சான் மட்டும் நின்னுட்டு இருக்கான். நான் சலீன் கூட மட்டும்தான் பேசணும்னு சன் சொன்னதோடனுமே சானும் அங்கிருந்து கிளம்பிட்டான். 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கானுங்க. பிரசிடென்ட், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு லின் கேட்க ஏன் லின் இந்த மாதிரி நடந்துக்கிற, நம்ம 2 பேரும் தானே இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி பேசுற, நார்மலா பேசு. நான் என்ன சொன்னாலும் இதுக்கு மேல நீ என்ன நம்ப போறது கிடையாது. ஆனா எனக்கு இப்போதைக்கு உன்னோட நம்பிக்கை மட்டும்தான் வேணும். என்கிட்ட எனக்கான ரீசன் இருக்குதுன்னு சன் சொல்ல எனக்கு டிசைன்ல ஒர்க் பண்றதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். லின், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் பண்ண தப்பு ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. அப்படி இல்லனா நம்ம 2 பேருமே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். சாரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு லின் அங்கிருந்து கிளம்பிடுறான். சன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. சன் கிட்ட இருந்து எக்கச்சக்கமா மெசேஜ் வந்துட்டே இருக்குது. ஆனா என்ன பண்றது, இந்த சலீன் ரிப்ளை பண்ற மாதிரியே தெரியல. பயங்கரமா ஹார்ட் ஆயிருப்பான் போல. அப்படியே அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி தான் சலீன் நடந்துக்கிறான். ஆனா என்ன பண்றது, சன் ரொம்ப பாவங்க. கைஸ், நீங்க எல்லாரும் வேலை செஞ்சு பயங்கரமா டயர்டா இருப்பீங்க. பிரசிடென்ட் உங்களுக்காக இந்த ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு வர சொன்னாரு. இதை சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு சலீனுக்கு மட்டும் ஒரு கவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அங்கிருந்து சான் கிளம்பிடுறான். சலீனுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸுக்கு கீழே ஒரு நோட் இருக்குது. அதுல சந்தா எழுதி வச்சிருக்கான், ஐ எம் ரியலி சாரி, என்னோட டெக்ஸ்டுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அதை பார்த்து சிரிச்ச மாதிரி சிரிச்சு கசக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டான். மேடம், இன்னாங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு இது பிடிக்காது, பபிள் டீ தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். சலீன் சொன்னதோடனுமே சாம் அமைதியா இருப்பானா, அவனுக்கு நீ கொடுத்த ஸ்நாக்ஸ் பிடிக்கல, பபிள் டீ வாங்கி கொடுத்து அனுப்புன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் அவனோட அண்ணனுக்கு. இவங்க எல்லாருமே சீரியஸா அவங்களோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் பபிள் டீயை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் சான். சாரி, நான் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நோட் எழுதி வச்சிருக்கான் சான். சலீனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. இந்த பபிள் டீயை நீனே குடின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஏன் உனக்கு பிடிக்காதான் சாம் கேட்க, பிடிச்சது, இதுக்கு மேல பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சலீன் அங்கிருந்து கிளம்பிட்டான். டே தம்பி, எல்லாம் எப்படிடா போகுதுன்னு சன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ கொடுக்குற ஸ்நாக்ஸும் பிடிக்காது, பபிள் டீயும் பிடிக்காது போல, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். அவனுக்கு வேற என்னதான் பிடிக்கும் கேட்டு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். எனக்கு தெரிஞ்சு உன்னையே அவனுக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். என்ன சான் எப்படி போகுது, நான் பண்றதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு கேட்டுட்டு இருக்கான் சான். எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற எதுவுமே ஒர்க் ஆக போறதே கிடையாது, ஏன்னா நீங்க பண்ற எதுவுமே அவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். சார், உங்களுக்கு நாளைக்கு 2 அஜெண்டா இருக்குது. ஒன்னு ஹெட் குவார்டர்ஸ்ல மீட்டிங் இருக்குது, 2வது சேல்ஸ் டீமோட மீட்டிங் இருக்குது. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் ஹாங்காங்ல ஜுவல்லரி செமினார் நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க அதை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ரெப்ரசன்ட்
பண்றதுக்காக நீ போக கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கான். சார் நீங்க எதுக்காக சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னால போக முடியாது, நீங்க போனாதான் கரெக்டா இருக்கும். அது இல்லாம பிளைட் டிக்கெட் நான் உங்க பேர்ல தான் புக் பண்ணிருக்கேன், நான் போனா நல்லா இருக்குமா? அங்க இருக்கிற நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு வரணும், அதிகமான பையர்ஸ் எல்லாம் வருவாங்க, நீங்க தான் அவங்க கிட்ட பேசி நம்மளோட கம்பெனியோட லெவல இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கான். இது கூட பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் சன். இதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜான். சன் சடனா ஜான் கிட்ட காதுல குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல காட்டினா மீட்டிங்ல எல்லாரும் பரபரப்பா பேசிட்டே இருக்கும் போது பயங்கர வேகமா டோரை ஓபன் பண்ணிட்டு மூச்சு வாங்கிட்டே ஜான் வந்து உள்ள நின்னுட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்ததோடனே ஜுல்டிஷ் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போய் குடிக்க வச்சிட்டு இருக்கான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறான். அடுத்த வாரம் ஹாங்காங்க்ல ஒரு ஜுவல்லரி செமினார் ஒன்னு வரப்போகுது. டீம்ல இருந்து ஒருத்தரும் இன்டர்ன் ஒருத்தரும் போகணும். டீம்ல இருந்து ஜுல்டிஷ் போவாரு, இன்டர்ன்ல நீங்க 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜுல்டிஷ் சார் கூட என்னால போகவே முடியாது, வேணும்னா நீங்க பிம் கிட்டையும் சலீன் கிட்டையும் சாம் கிட்டையும் கேட்டு பாருங்க, ஏன்னா எனக்கு ஏரோப்ளேன்ல போறது பயமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காயோ. எனக்கு கூட ஏரோப்ளேன்ல போகிறதுக்கு பயங்கர பயமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். சாரி காய்ஸ், என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ஷாப்பிங் போக போறேன், ரொம்ப நாள் கழிச்சு அவனை மீட் பண்ண போறதுனால நான் எக்ஸைட்மெண்டா இருக்கேன், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பிம். ஃபைனலா வேற வழியே இல்ல, சலீன் தான் ஜுல்டிஷ் கூட போக போறான். ஐயோ எனக்கு லின்ன நினைச்சாதான்டா பயங்கரமா கஷ்டமா இருக்குது, அந்த ஜுல்டிஷ் கூட யாராலுமே போக முடியாது, எப்படிதான் எல்லாத்தையும் சமாளிக்க போறானோ தெரியல. சரி விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாங்காங் போறது நல்ல விஷயம் தான், அந்த லையரை என்னால பாக்காம இருக்க முடியும் அவனுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா யார் அந்த லையர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் குறுகுறுன்னு பாக்குறத சலீன் பார்த்துட்டு அமைதியாயிடுறான். செமினாருக்கு போக வேண்டிய நாளும் வந்துருச்சு. சலீன் ஜுல்டிஷ் 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜுல்டிஷ் ஒரு மாதிரி குரங்கு மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறத சலீன் பாத்துட்டான். சார் நீங்க எதை பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட ப்ரோக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் நம்ம கூட செமினாருக்கு வரப்போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற பர்சனுக்கு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதேதோ வளரிட்டு இருக்கான். சீனியர் சொன்னா ஜூனியர் கேட்டுதானே ஆகணும், வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் சொல்றதுக்கு எல்லாமே சலீன் சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இங்க நிக்கிறது வேஸ்ட் தான், நீ ஃபர்ஸ்ட் செக் இன் பண்ணிட்டு உள்ள போ, நான் பின்னாடியே வந்துட்டேன். ஜான் கிட்ட மேடம் வேன் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்து அனுப்புறாங்களாம், அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுல்டிஷ். சார் வேணும்னா நீங்க உள்ள போங்க, அது எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சலீன். அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, நானே பாத்துக்கிறேன். ஜான் கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நீ உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கான். சலீன் அங்கிருந்து போனதோடனுமே ஜானுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் வந்து இடிச்சிடுறான். ஐயோ என்னோட காஸ்ட்லியான போன் உடஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். சந்து கேப்ல இவனோட பாஸ்போர்ட் இடம் மாறினது கூட இந்த ஜுல்டிஷ் எரும மாடுக்கு தெரியல. ஜுல்டிஷ் என்னால வர முடியாது, நீனே சீக்கிரமா கிளம்பி போயிடுன்னு சான் சொல்ல, அட பாவி ஏன்டா இந்த மாதிரி பண்ண, இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹக் கொடுப்பன்னு நினைச்சேன், இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான். பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போய் கொடுத்தா, சார் உங்களை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியல, வேற மாதிரி இருக்குது, நிஜமாவே இது நீங்க தானான்னு கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஹேண்ட்ஸமான பேச பார்த்தா இந்த மாதிரி கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை பார்த்தா அது அவனோட பாஸ்போர்ட்டே இல்ல. ஜுல்டிஷ்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஏரோப்ளேன்ல காட்டான் சலீன் தான் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல நான் உட்காந்துக்கலாமான்னு சன் கேட்க, ஆமா நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, ஜுல்டிஷ் சார் எங்க போனாருன்னு கேட்டுட்டு இருக்கான். அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சான், அவருக்கு பதிலா தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறான் சன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் உங்களோட பிளான்ல ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சலீன் சொல்ல, இல்லையே என்கிட்ட எந்த பிளானும் கிடையாது, நானும் எந்த பிளானும் போடலன்னு சொல்லிட்டு இருக்கான் பதட்டமாவே. உங்களை பார்க்கவே சஸ்பீஷியஸா இருக்குது, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிளைட்ல நான் உங்க கூட உட்காந்துக்கலாம்ல ப்ளீஸ், அதுக்காச்சும் எனக்கு அலோ பண்ணுன்னு சன் கேட்க, இது எக்கானமி கிளாஸ், நீங்க பிசினஸ் கிளாஸ்ல போக கூடாதா, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு சலீன் கேட்க, பரவாயில்ல இதுவே கம்ஃபர்டபுளா இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சலீனோட கையை டச் பண்ணாலுமே சலீன் விலகி போறான். சலீன் இந்த மாதிரி பண்றது சன்னுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலுமே அவனோட முயற்சி அவன் கைவிடுற மாதிரியே தெரியல. அப்போ வரைக்குமே பிளைட் நல்லா தான் போகுது, சடனா ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருது. உனக்கு பயமா இருக்குதான்னு சன் கேட்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி டோட்டலி ஃபைன் சொல்லிட்டு பைபிள்ல பயங்கரமா நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல சலீனாலும் சுத்தமா முடியல, அந்த பிளைட் ஆடுற ஆட்டத்துல சன்ன அவனே பிடிச்சிக்கிறான். அப்பாடி இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துல கூட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நிறைய கெட்ட விஷயம் நடக்கலாம்னு தோணும் போல. அந்த மாதிரி நிலைமையில தான் சன்னும் இருக்கான். சலீன் ஒரு வழி அவன் கூட பேசலன்னாலும் அவன் கூட க்ளோஸா இருக்கால, அந்த நிமிஷம் சன்னுக்கு போதுமானதை தான் தோணும் போல. ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டத்துல கூட சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கான். பிளைட் நார்மலான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சன்னோட கையை பிடிச்சிருக்கிறதே சலீனுக்கு ஞாபகம் வருது. மெதுவா கையை பார்த்துட்டு மேல பாக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.
கைஸ் அடுத்த எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது. கண்டிப்பா நீங்க யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்டிமேட் சீன் வரப்போகுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரிஸோட ப்ரீவியூ வேணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓகே சொன்னா நான் அதையும் உங்களுக்காக போடுறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். ஐ ரியலி மிஸ் யூ செல்லக்குட்டீஸ்.